ஹலோ லவ்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம குளத்தூர்லேருந்து வாங்கிட்டு வந்து என்னென்ன ஃபிஷ்ஷுன்னு உங்களுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் வந்து எல்லா ஃபிஷ்ஷையும் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். நம்ம வச்சிருந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். அதுதான் இன்றைக்கான வீடியோ. வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ இந்த ஃபஸ்ட்டு தொட்டியில் வந்து நம்ம என்ன விட போகிறோம்னா, இந்த மிக்கி மவுஸ் பிளாட்டி தான் விட போகிறோம். டெம்பரேச்சர் வந்து அடாப்ட் ஆகிறதுக்காக அதில் வந்து அந்த கவரை கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுட்டா இந்த தண்ணி வேறு டெம்பரேச்சர் இருக்கும், அது வேறு டெம்பரேச்சர் இருக்கும். ரெண்டுத்தையும் வந்து அதுமாரி போட்டு வச்சிட்டிங்கன்னா அதோட டெம்பரேச்சர் வந்து கரெக்டாகிடும். ஃபஸ்ட்டு தொட்டியில் வந்து மிக்கி மவுஸ் பிளாட்டி விட போகிறோம். இது பார்க்க ஃபைட்டர் மாதிரியே இருக்கா? அது வந்து எம்சியில் எல்லோரும் பார்த்துட்டு ஃபைட்டரான்னு கேட்குறீங்கன்னா எவ்வளோ பெரிய ஃபைட்டர் வச்சுருக்கான் அப்படின்ட்டு. எம்சியில் இது. அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம அப்டேட் விட்டது. இதில் வந்து காலியாக இருக்குது. இந்த டேங்க்கில் வந்து நம்ம வாங்கிட்டு வந்தோம். ஸ்வாட் டெயில் வாங்கிட்டு வந்திருக்கோம். மொத்தம் 6 ஒரு 4 10 ஸ்வாட் டெயில் ஃபிஷ் வாங்கியிருக்கோம். இதில் இந்த பெரிய டபுள் டோர் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்வாட் டெயில் ஆட் பண்ண போகிறோம். அடுத்தது இதில் வந்து லைட் வந்து குண்டு பல்ப்பு தான், அதனால் கொஞ்சம் சரியாக தெரியல. இதில் வந்து நம்ம இம்போர்ட்டட் கப்பி இருக்குல்ல, ரெட் ட்ராகன், அது வந்து இதில் விட போகிறோம். இது 3rd பாக்ஸ். இது இந்த கருப்பாக இருக்கிறதுலாம் வந்து எம்சில், அங்கெல்லாம் வந்து உடஞ்சி இடம் அதெல்லாம் வந்து. அடுத்தது இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வந்து மாலி ஃபுல்லாக வாங்கியிருந்தோம்ல, ஃபுல் மிக்ஸ்டு ஒயிட்டு ஆரஞ்சு எல்லாம் மிக்ஸ்டு மாலி, அதை வந்து இதில் விட போகிறோம். கொஞ்ச நேரம் எல்லாமே வந்து செட் ஆகிறதுக்காக எல்லாத்துலையும் மேலே இப்படி வச்சுருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிடலாம் கைஸ். ஓகே கைஸ், ஃபைனலாக ரிலீஸ் பண்ணிடலாம் எல்லாத்தையும். ஃபஸ்ட்டில் வந்து நம்ம சொன்ன மாதிரி மிக்கி மவுஸ் பிளாட்டி தான் விட்டுறோம். அதுதான் பார்த்துட்ருக்கீங்க. எப்படியோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 நாள் ஆகும்னு நினைக்கிறேன் இதில் செட் ஆகிறதுக்கு. நாங்கள் குளத்தூர்லேருந்து வரதே ரொம்ப நைட் ஆகிடுச்சு, அதனால் நைட்டில் தான் வீடியோ எடுக்கிறேன். கொஞ்சம் குவாலிட்டி இதுவாக இருக்கும், அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். இது பாருங்கள், உள்ளே போய்ட்டு அப்படியே சுற்றி பார்ப்பானுங்க வீட்டில் எங்கெங்கே இருக்குதுன்ட்டு. இதுதான் அவங்க வீடு, புது வீட்டில் இனிமேல், அதெல்லாம் சுற்றி பார்த்துப்பானுங்க. இதில் வந்து ஸ்வாட் இருக்குது, ஸ்வாட் டெயில், அதை வந்து இப்போ ரிலீஸ் பண்ண போகிறோம். சில பேர் சொல்லுவாங்க இதில் இந்த தண்ணி அப்படியே விடாதடா, அப்படியே ஃபிஷ்ஷஸ் மட்டும் எடுத்து விடு, ஏன்னா அந்த தண்ணியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. வெறும் ஃபிஷ் மட்டும் எடுத்து விடுன்னு சொல்லுவாங்க. சரி, இப்படி பண்ணி பார்க்கலாம், ஃபிஷ் மட்டும் எடுத்து விடாமல் கொஞ்சம் வாட்டரோடு ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது அந்த தண்ணியிலே ரொம்ப நாள் இருந்திருக்கும், எவ்வளோ நாள் இருந்திருக்கும்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு ஃபார்ம்லேருந்து வேறு தண்ணி இருந்திருக்கும், இந்த தண்ணி கூட மாற்றிருக்கலாம். ஆனால் நான் வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு 1 வீக் கழிச்சு தான் நான் இந்த வீடியோ போடுறேன். எல்லா ஃபிஷ்ஷும் ஹெல்த்தியாக தான் இருக்குது, எந்த மீனுமே சாகலை. இப்போ நீங்கள் இந்த டேங்கை வந்து அப்படியே ஓப்பனாக காலியாக விடாமல் நீங்கள் ஃபாக்ஸ் ஸ்டைலு நேச்சுரல் பிளான்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். நான் வந்து பானெல்லாம் ஆட் பண்ணியிருப்பேன், அந்த அப்டேட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இது பாருங்கள், இதான் ரெட் ட்ராகன், நம்மளோட இம்போர்ட்டட் கப்பி. இதோட அப்டேட் வந்து கூடிய சீக்கிரத்தில் ஒரு சர்ப்ரைஸ் அப்டேட்டாக வந்து வரும். இதில் வந்து லைட்டாக எங்கேயோ ஒழுகுது போல், அதனால் தண்ணி பாதி தான் இருக்குது. சரி, இவனுங்க 4 பேர் தானே இருக்கானுங்க, கொஞ்சமாக தண்ணி இருந்தால் போதும், ரொம்ப மேலே வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும், அதனால் அது எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அந்த தொட்டி வந்து அதுக்கு அடாப்ட் ஆகிடுச்சு. அடுத்தது இவனுங்களில் பாருங்கள், எல்லாருமே மாலிஸ். இப்போது டைவ் அடிக்கிறான் பாருங்கள், அங்கே பாருங்கள் எகிரி குதிக்கிறான். இது மேலே இருக்கிறதுல லைட்டாக உப்பு மாதிரி இருக்குல்ல, அது வந்து எங்கள் வீட்டு தண்ணி வந்து உப்பு தண்ணி, அதனால் அப்படி இருக்குது. நான் நெக்ஸ்ட் வீடியோ ஷார்ட் வீடியோ போடுறேன். அந்த உப்பு கரெல்லாம் வந்து எப்படி எடுக்கிறது, தண்ணிக்கு மேலே ஒரு லேயர் மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ்.